வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் பொரியை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இந்த பொரி ரெசிபி ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொரி ரெசிபி செய்கிறதுக்கு இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். இந்த 4 கப் பொரியை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ராக்கி எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்பில் நம்ம பொரி எடுத்தோமோ அதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துட்டு அந்த சுகரையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதனோட சில பொருளை ஆட் பண்ணணும். வறுத்துட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது நல்லா கிரைண்ட் ஆகிடும். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சூடான பேனில் போட்ட உடனே அது பொரிஞ்சிரும். நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 20 பாதாமை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது வறுபடணும்னு அவசியம் இல்லை, நல்லா கிரைண்ட் ஆகிறதுக்காக லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாதாமியும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். முழு முந்திரியும் ஒரு 20 எடுத்து அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்த ஐட்டம்லாம் பிளேட்டில் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சாச்சு. அரைச்சதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பவுடரை ஆட் பண்ணிடலாம். அதில் 4 டீஸ்பூன் மில்க் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண சுகர் நல்லா மெல்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். நல்லா சுகர் நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பொரி பவுடரையும் சேர்த்துடலாம். பாதாம், கேஷ்யூநட் அந்த மிக்ஸையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை இந்த பிளேட்டில் போட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். பொரிய வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பூஜைக்கு வாங்கின பொரி மீதி இருந்தாலும் இது மாதிரி செய்யலாம். இல்லைனா எதுனா நைவேத்தியம் பண்ணணும் சாமிக்கு அப்படின்னாலும் இது மாதிரி பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.